ஏற்கனவே நேரம் இல்லாமல் இருக்கு. அவங்க வேற முதல்ல இருந்து ராமநாதன் சார் தொடங்கி அவங்க அதிக நேரம் அவங்களே எடுத்து என்ன செய்யறது அவசரமா வந்தேன். திரு பாக்கியராஜ் இயக்குனர் திரு பாக்கியராஜ் அவர்கள் உள்ளிட்ட அவைக்கன் சேகரன் சார் பேசி ரொம்ப உஷ்ணமா இருந்ததுனால எனக்கு அவ்வளவு சத்தமா வேற பேச வராது. இல்ல எப்பொழுதும் பாதை சொல்ற மாதிரி உள்ளத்தில் ஒளி உண்டாகின் வாக்கில் ஒளி உண்டாகும் மாதிரி நெஞ்சத்துல உண்மை இருக்கிறதுனால அவ்வளவு சத்தமா பேசுறாரு. எனக்கு வந்து சுகுமார்னு ஒரு பையனை வந்து உதவி இயக்குனராக இருக்கும்போது தெரியும், உதவி ஸ்டில் போட்டோகிராஃபர். அதுக்கப்புறம் நான் இயக்குனர் ஆகும்போது அந்த சுகுமார் தான் படத்தினுடைய போட்டோகிராஃபர். அதுக்கப்புறம் மைனா பிரபுசாரவன் பண்ண படத்துக்கு அவன் தான் ஒளிப்பதிவாளர். அந்த சுகுமார் வந்து எனக்கு சினிமாவில் நான் சந்தித்த மனிதர்கள் ரொம்ப ஆச்சரியமானவர்கள். காரணம் சினிமாவில் அவன் ஒரு ஸ்டில் போட்டோகிராஃபர் ஆகிறதுக்கு முன்னாடி கிட்டத்தட்ட 18 தொழில் பார்த்து ஒருத்தாங்க. தையக்கடையில் காஜா போடுறதுலேருந்து சித்தாளா வேலைக்கு போன வரையும். அதனால அவ்வளோ அனுபவங்களோடு இருந்தேன். என்னடா இவன் வந்து அவரா ஆடியோ ரிலீஸில் சம்மந்தமெல்லாம் சுகுமாரை சொல்கிறான்னு நினைக்கிறாங்க. அந்த சுகுமாரை இந்த வந்து ஸ்டில் ஃபோட்டோகிராஃபராக கேமராமேனா எல்லா இடத்துலையும் உட்கார வச்சது அவங்க அண்ணன் ஜீவன். ஜீவன் போல ஒரு அண்ணன் இல்லைன்னா சுகுமார் எல்லாத்தையும் வந்து விடு. எப்பொழுதுமே அண்ணன்கள் அப்படி அமைகிறது ரொம்ப சிரமம். தம்பி வந்தால் முதல்ல தள்ளி விட தான் தயாராக இருப்பான், இவன் வேற வந்துட போறானேன்னு. அப்படி இல்லாமல் தம்பி ஆளாக காரணமாக இருந்த ஜீவன் எவ்வளவு சிறந்தவன்னு உங்களுக்கு தெரியும். அப்படிதான் எனக்கு ஜீவனை தெரியும் சுகுமார் மூலமா. சிறந்த மனிதன், சிறந்த ஒளிப்பாளி. அவர் ஒளிப்பதிவு பண்ண படம் சாட்டை பார்த்தேன் நான் முந்தின நாள். அவ்வளோ பிரமாதம் அப்படி இருந்தது அந்த படம். ஒளிப்பதிவு மட்டுமே பண்ண படத்திலேயே இவ்வளவு வாய்ப்பு கிடைச்சி இவ்வளவு சிறப்பாக பண்ணியிருப்பார் அப்படின்னா இயக்கிய படத்தையும் எவ்வளோ சிறப்பாக பண்ணியிருப்பாருன்னு நீங்கள் எல்லாம் அனுமானிச்சுக்கலாம். ரொம்ப சிறப்பாக வரும், வரணும்னு வாழ்த்துறேன். இன்னொரு ஆள் எனக்கு ரொம்ப பிடிச்ச இமான். சினிமாவில் என்னன்னா மாறி மாறி போட்டி என்னன்னு தெரியும் உங்களுக்கு. சிலரை வந்து பார்த்தா பிடிக்கும், சிலரை பார்க்க பிடிக்கும், சண்டை நடந்துட்டே இருக்கு. இமான் ஒருத்தரை பற்றி தான் கேட்டாலே பிடிக்கும். அவர் கண்ணை எப்படி இருக்கு தெரியுமான்னு சொன்னாலே பார்க்காதவனுக்கெல்லாம் பிடிக்கும் இமான. நான் பார்க்கும் பொழுதுதான் ஆச்சரியப்படும், எப்படா ஒருத்தங்க இப்படி 24 மணி நேரம் சிரிச்சுக்கிட்டே இருக்க முடியும், கண்ணம் குலுங்க நினைச்சுக்கிட்டே இருப்பேன். அப்படி ஒரு பிரமாதமான ஆளு. தொடர்ந்து அவரு ஜான் மேக்ஸ் அவர்கள் சொன்ன மாதிரி சாட்டை படம் பார்த்தா அதில் பாட்டு ரொம்ப பிரமாதம் பண்ணியிருந்தாரு. பிரபுசலாம் சொன்ன மாதிரி அது யாருமே விளம்பரப்படுத்தாம கிட்டத்தட்ட 72,000 ஹிட்ஸ் வந்திருக்கு அந்த பாட்டுக்கு. இந்த படமும் அந்த மாதிரி சிறப்பான இசை, சிறப்பான பின்னல் இருப்பார் நினைச்சு வாழ்த்தேன். காசு முதல்வன் தொடங்கி எல்லோருமே வந்து பூடகமாவே பேசிக்கிட்டே இருக்காங்க. சேகரன் சார் ரொம்ப கோவப்பட்டார். நம்மளை யார் காரணம் அப்படின்னு. நான் சொல்றேன் யூடிவி தஞ்சைன்னு தான் காரணம். இல்ல சிரிக்க சொல்ல, நீங்க முகமூடின்னு ஒரு படத்தை, அதாவது கவுன்சில்ல ஒரு படத்துக்கு 4 பேஜ் விளம்பரம் கொடுக்கணும்னு இருக்கு. அதுக்கு மேல கொடுக்க கூடாது. ஏன்னா ரொம்ப கஷ்டப்பட்டு கொண்டு வந்திருக்கோம். அதை டபுள் ஸ்ப்ரெட்ல இருந்து கஷ்டப்பட்டு அவர் முகமூடிக்கு அவர் பாட்டுக்கு ஒரு ஃபுல் பேஜ் விளம்பரம் கொடுத்துருக்காரு. என்னங்கன்னு கேட்டா இல்ல ஹிந்தியில கொடுக்குறாங்க அப்படின்னு. ஹிந்தியில கொடுக்குறாங்கன்னா நீங்க போய் வடநாட்டு பேப்பர்ல கொடுங்க, ஏன் தமிழ்நாட்டு பேப்பர் கொடுக்குறீங்க? அவன் என்ன ஆவான், நான் என்ன ஆவேன்? எப்பொழுதுமே ஆளை பக்கத்துல வச்சுக்கிட்டு நம்ம தேடிக்கிட்டே இருக்கோம். இப்ப அடுத்து என்ன ஆகும்னா முகமூடிக்கு தஞ்சைனே கொடுத்துருக்காரு, என் படத்துக்கு கொடுங்கன்னு நான் சொல்ல போறேன் ப்ரொடியூசர்ட்ட. ஏன்னா என் படத்துல 2 கிலோ டபுள் ஸ்ப்ரெட் கொடுன்னு சொன்னா அவர் கைதுக்கிட்டாரு. அவர்லாம் யானையை வச்சிருக்கிறாரு, மொத்த பேப்பர் கொடுக்கணும். பேப்பர் பார்த்தாரு. என்ன இப்படி ஒவ்வொரு தடவை யாராவது வந்து ரகசியமா அந்த வேலையை பார்த்துட்டு போறீங்க. நீங்க எல்லாம் நீங்க தெரிஞ்சு கொடுத்தீங்களா, யாரை பார்த்து கொடுத்தீங்கல்ல? ஆனா நான் டபுள் ஸ்ப்ரெட் கண்டிப்பா கொடுப்பேன். சேகரன் சார் நீங்க தான் சாட்சி. நீங்க எப்பொழுதுமே ஆளை பக்கத்துல வச்சுட்டு தேடாதீங்க. எப்படி கேட்டுச்சு சினிமா என்ன இவதான் காரணம். ஆமா, அதை கண்டிக்க ஆள் இல்ல. யார் கேட்கறது? இப்ப தந்தை சார் யூடிவில கொடுத்தாரு, யாரும் கேட்க மாட்டாங்க. ஏன்னா யூடிவி தனக்கு படம் கொடுத்துட்டா இதையும் போய் கேட்க வைப்பானே, நம்ம படத்தை வாங்கிட்டா இது நடந்துட்டா, இப்படி சந்தேகத்திலேயே தான் கெடுது சினிமா. எப்பொழுதுமே நீங்க பாருங்க, பெரிய ஹீரோ, பெரிய டைரக்டர் சார் தஞ்சன் சார் நான் சொல்றேன், வருத்தப்படாங்க. நான் எல்லாம் நேரடியா சொல்றேன். அவர்கிட்ட நேரடியா சொல்லி அவர் சொன்ன சமாதானம் எனக்கு ஒத்துக்காதனால மேடையில சொல்றேன். நீங்க எல்லாமே விக்கிற படத்தை வாங்கி நல்ல ப்ரொடியூசர் ஆகுறீங்க. நாங்கெல்லாம் நல்ல படத்தை எடுத்து விற்க போராடுறோம். தான் சிக்கல். அதுல வந்து இந்த வேலையை செய்யாதீங்க. நீங்க கேட்ட சொல்ற பல லாங்குவேஜ் நான் எடுக்கிறேன். நான் என்ன எடுக்கிறேன் மராத்தியிலும் சொல்லுவேன். யாரும் மராத்தியில் பார்க்க போறீங்களா நீங்க? அதனால ரொம்ப சிரமப்பட்டு இப்பதான் பேப்பரை மட்டுமே, அதுவும் திரு அபிராமி ராமநாதன், திரு கலைப்புலி சேரன் போன்றோர் தொடர்ந்து இந்த சினிமாவின் வியாபாரத்தை எப்படியாவது கட்டுக்குள்ள கொண்டு வந்துட முடியாதான்னு மேடைக்கு மேடை கத்தி போராடிக்கிட்டே இருக்காங்க. நீங்க பாட்டுக்கு ஓரமா வந்து கையில வந்து அந்த ஐபேடை வச்சுக்கிட்டு தலைவியில இருந்து எதாவது பண்ணிவிட்டு போயிடாங்க. அதனால நான் அவங்களை வந்து வேண்டுகோளாவும் விடுக்கிறேன், கண்டிக்கவும் செய்யறேன். தொடர்ந்து எல்லாரும் ஒத்துக்கோங்கன்னு நான் நினைக்கிறேன். செய்யாதீங்க. அவர் வந்து விளம்பரத்தை கொடுத்து படம் பார்க்க ஆள் இருக்கிறாரு. ஜீவன் நல்ல படம் எடுத்து நீங்க ஆள் எடுத்து தஞ்சையை தோக்கடிச்சிடணும்னு வாழ்த்துறேன். வரவேற்கிறேன். நன்றி.